அருமை தமிழ் சொந்தங்களுக்கு எனது இனிய வணக்கம். மக்களின் வாழ்வாதாரத்தை கெடுப்பதில் முதல் நிலை வகிப்பது லாட்டரியா, டாஸ்மாகா என்று ஒரு பட்டிமன்றம் வைக்கக்கூடிய அளவிற்கு தமிழகம் மிக மோசமான நிலைமையில் இருக்கிறது. திமுக காரங்க லாட்டரியை ஓப்பன் பண்ணி அமோகமாக வியாபாரத்தை பெருக்கி விட்டாங்க. அது எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் வர தொடர்ந்தது, இல்லை என மறுக்க முடியாது. அதே மாதிரி சாராய கடையை திறந்து, கள்ளுக்கடையை திறந்து, மதுபான கடைகளை திறந்து, உயர் ரக மதுபான கடைகளை திறந்து நாட்டை குட்டிச்சவர் ஆக்கின பெருமை திமுகவுக்கு தான் முதல்ல சேரும். அதனை அப்படியே தொடர்ச்சியாக கையில் எடுத்து அதிமுக அரசும் செய்தது. அவர்கள் ஒருபடி மேலே போய் ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் டாஸ்மாக் என்ற ஒரு அரசே மதுபான கடைகளை விற்கின்ற ஒரு கேவலமான ஒரு நிலைக்கு கொண்டு சென்று விட்டார்கள். தப்புன்னு சொல்லித்தான் ஆகணும், நாம் அதெல்லாம் மறுக்க முடியாது. அந்த அம்மா அதை செய்தது தப்பு. அது இரண்டுமே அது ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா அது ஒரு நல்ல காரியம் பண்ணிச்சு, லாட்டரியே ஸ்டாப் பண்ணிச்சு, அது நல்ல விஷயந்தான். அதே சமயத்தில் டாஸ்மாக் கொண்டு வந்ததை ஏற்றுக்கிட முடியாது. அதனால் எது நல்லது எது கெட்டது அப்படியெல்லாம் இங்கே வாதமே பண்ண முடியாது. ரெண்டுமே ஆகாது, ரெண்டையும் நிறுத்தியே ஆகணும். அதற்கு புதிதாக வந்திருக்கிற முதல்வர் விஜய் தலைமையிலான அரசு முயற்சி எடுக்க வேண்டும். இரண்டையும் நிறுத்த வேண்டும். ஒரே நாள் இரவில் நிறுத்துங்க. நீங்கள் நாளைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நிறுத்துவேன், முதல்ல கோயில் பக்கத்தில் இருக்க கடையை நிறுத்துவேன், நல்ல விஷயந்தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ஒட்டுமொத்தமாக நிறுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறது. மக்கள் திருந்துவார்கள், அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. மக்களுடைய வாழ்வு நிலை மேம்படும். மக்களுடைய வாழ்வாதாரம் சிறப்பாக இருக்க வேண்டுமென்றால் டாஸ்மாக்கும் அகற்றப்பட வேண்டும், லாட்டரியும் வரக்கூடாது. இந்த இரண்டும் இப்போதைய அரசு, தாவேக அரசு, விஜய் தலைமையிலான அரசு தான் இதனை செய்ய வேண்டும். அவர்களால் அது செய்ய முடியும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. காரணம், மக்கள் செல்வாக்கு படைத்த ஒருவர் தான் இது போன்ற காரியத்தை செய்ய முடியும். அது தம்பி விஜய்க்கு இருக்குது. அவர் ஒரு கரிஸ்மேட்டிக் லீடர். அவருக்கு அதுக்கு கிடைச்சிருக்கு, அந்த வாய்ப்பு அவருக்கு கிடைச்சிருக்கு. அந்த புண்ணியத்தை அவர் சேர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.